ஏப்பா அடடா இவனா? என்னப்பா என்ன விஷயம்? 10 நிமிஷம் உட்காருப்பா, பேசிட்டு போலாம். அப்படி என்னதான் வேலை செய்ய போற? வா. முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கிறேன்பா, வந்து பேசிக்கலாம்பா. ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்துடுறேன் இருப்பா. இவன்ட்டு தப்பிச்சுட்டு போலான்னா விட மாட்டான் போல இருக்குது. சரி உட்காரு, 4 வார்த்தை பேசிட்டு போவோம். ஆமா, கையில பை இருக்குது. பையில என்கிட்ட சொல்றதுல போய் என்ன இருக்குது? என் பொண்ணுக்கு ஒரு வரம் ஒன்று பார்த்துங்க. பொருத்தம் கூட ஒரு 10 பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னா நம்ம வீட்டானே வந்து பார்த்தங்க ஒரு ஜாதகத்துக்காரனை. இருந்தாலும் உள்ளூர்காரங்கிறான், எல்லாம் நம்ம ஊரே அவங்ககிட்ட தான் பார்க்குது. காலகாலம் போட்டு பிடிங்கிற ஏதோ ஒரு இடத்த கொடுத்தா தானப்பா ஆகும். பார்த்த ஜாதகம் அதில் கயிறு பொருத்தம் பார்த்தியா, அது ரொம்ப முக்கியமானதுப்பா. விட்டுற பாருங்க, அதுதான் முக்கியமாக பார்க்கணும். பார்த்தீங்களா? கயிறு பொருத்தம் தானே, அதெல்லாம் பக்காவா இருக்குதுன்றாம்பா. ஆயுசு கண்டிப்பா 100 வருஷம்ன்றாம்பா. இன்னும் என்னப்பா வேணும்? செந்தில், இப்ப ஜாதகம்லாம் ஓகே, சரியா இருக்குது. இந்த ஜாதகத்தோட கூடவே மருத்துவ சான்று அப்படின்னு ஒண்ணு இப்ப தேவைப்படுது. ஏன்னா இப்ப யாருக்கு என்ன நோய் இருக்குன்னே தெரியாம இருக்குல்ல, அதை பாத்தீங்களா? மாப்பிள்ளை போய் நீ வா நல்லா இருக்கிறேன்னு செக் பண்ணலான்னு கூப்பிட்டா வருவானா அவன்? இது ஊர் உலகம் ஏத்துக்குமா? நல்ல ஆளாகிறியாப்பா நீ, இதெல்லாம் நடக்குமா? நம்ம பக்கத்து தெரு முனுசாமி, அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் ஆகி 3 மாசத்துல அவங்க மருமக என்ன ஆனா ஆர்ட் பிரச்சனை சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நம்ம பக்கத்துல ஆறுமுகம் இருந்தாரு இல்ல, அவங்க தம்பி பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. பையன் ஐடி செக்டர்ல வேலை செஞ்சான், நல்ல கை நிறைய சம்பளம். அவனுக்கு பொண்ணு கொடுத்தாங்க. என்னாச்சு, 2 வருஷம் கல்யாணம் ஆகி செத்து போயிட்டான். ஏன்னா கிட்னி பிரச்சனை, ஆர்ட்ல பிரச்சனை. அவனை நம்பி வந்த பொண்ணு கை குழந்தையோட கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. நம்ம ஊர் ஜோசியர் தான் 10 பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா என்னாச்சு? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஜாதகத்தை விட மருத்துவ பரிசோதனை தான் ரொம்ப முக்கியமா தெரியுது. மனுஷன் உயிரோட தானே வாழ்க்கை வாழ முடியும். அப்ப நம்ம ஹெல்த்தியா இருக்கிறோம் முன்ன செக் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லப்பா. அதை போய் நான் முன்ன ஏற்பாடு பண்றேங்க. நீங்க தகவலுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆமா ப்ரோ, நீங்களும் ஜாதகம் பாருங்க, வேணான்னு சொல்லல. ஆனா கூடவே மருத்துவ பரிசோதனை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் நல்லா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்பதானே நம்ம குழந்தைங்க பையனோ பொண்ணோ நல்லா வாழ முடியும்.